பெண்கள் இந்த தவறு யாரும் பண்றது இல்லையா? ஆண்கள்ல யாரும் இந்த தவறு பண்றது இல்லையா? எல்லாமே பண்ணிட்டு தான் மேம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த மீடியாஸ் எல்லாம் பிரபலமா பேசப்படாது. ஒரு திருநங்கை ஒரு சின்ன தப்பு பண்ணா அத பெருசா காட்டுறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அழகான பெயர் திருநங்கைன்னு குடுத்திருந்தாலும், இன்னைக்கு வரைக்குமே 9 உஷ் அப்படின்ற பெயர்கள வச்சு நம்ம கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம். வணக்கம் நேயர்களே. ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். நேரம் மதியம் 2 மணி 3 மணித்துளிகள். தொடரும் நிகழ்ச்சி திரைகாணும். திரைகாணத்தில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இன்னைக்கு திருநங்கைகள் அப்படின்னாவே இந்த சமூகத்தில் அவங்க மேலே இருக்கிற கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஷோல நம்ம கூட ஜாயின் பண்ற ஸ்பெஷல் கெஸ்ட் பேராசிரியர் பிஹெச்டி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்க. லாயலா காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஆர்ஜே, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இப்படி சொல்லிட்டே போகலாம். அவங்கள தான் சந்திக்க போறோம். டாக்டர் ஜென்சி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுடைய அந்த திருநங்கை சமூகத்துக்கு நீங்க ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஆர்ஜே பயணத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க யாரு, பேசிக்கா எந்த ஊர்க்காரங்க, இன்னைக்கு இந்த நிலைமையில் நீங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு என்னெல்லாம் காரணம்? ஆக்சுவலாக ஐ எம் டாக்டர் ஜென்சி. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரோ. இந்திய அளவில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி முடித்த முதல் திருநங்கை அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் ஆங்கிலத்துறை பேராசிரியரும் கூட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் படிக்கின்ற காலங்களில் வந்து எங்கள் அம்மா வந்து யூஜி படிக்கிற வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்னை நல்லா எனக்கு ஃபினான்ஷியலாக எஜுகேஷன் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் நான் இந்த ஆர்ஜேக்குள்ளவே வரேன். ஏன்னா அந்த மாதிரி நான் படிச்சுட்ருக்கேன். எம்ஏ படிக்கும்பொழுது ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு போகும்போது தான் நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி பார்த்தேன். ஆல் இண்டியா ரேடியோவில் இந்த மாதிரி ஆர்ஜேக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறமா அதுக்கு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஆடிஷன் வச்சு அதையும் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே பண்ணி பாஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நான் ஆர்ஜேவாக ஆகிட்டேன். அந்த அந்த இன்கம் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு என்னுடைய ஹையர் எஜுகேஷன்லாம் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இருக்காங்க இல்லையா, பப்பாசின்னு சொல்லுவாங்க, புக் ஷெல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு, அதுலேயும் ஒரு 12 ஆண்டுகளாக அறிவிப்பாளராகவும் இருந்துட்டு இருந்தேன் மேம். அறிவிப்பாளர், அதாவது அங்க நடக்கிற ஃபேர்ல எல்லாத்தையும் உங்க வாய்ஸ் தான். கண்டிப்பா என்ன புத்தகம் வாங்க அனைத்து அந்த கூடாரத்துக்கு வர அனைவருமே என்னுடைய வாய்ஸ் கேட்காம போகவே முடியாது. புக் ஃபேர்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு அங்க வந்து புத்தகம் வாங்க தான் வருவாங்க அப்படின்றது. அதெல்லாம் கடந்து புத்தகம் வாங்க வராங்களோ இல்லையோ, என்னுடைய வாய்ஸ் கேட்கறதுக்காகவே அந்த மக்கள் அதிகம் மேம். நிறைய பேர் வந்து எனக்கு அந்த வாய்ஸ் அங்கே கேட்டுட்டு இவங்க எங்கே பேசுகிறாங்கன்னு என்னை தேடி வந்து என்கிட்டயே யார் பேசுகிறாங்கன்னெல்லாம் கேட்டு எனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிகம். எத்தனையோ பேராசிரியர்கள், எத்தனையோ பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் என்னை வந்து தேடி வந்து என்கிட்ட பேசி என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பயர்டாக இருக்கும் மேம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் வாய்ஸில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் அந்த வாய்ஸ் நல்லா மெருகேற்றணும், நல்லா பேசணும். அதாவது நான் ஆங்கிலத்துறையாக இருந்தாலும் தமிழ் ரொம்ப நல்லா பேசுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த தமிழுக்கு அது வந்து என்னுடைய பிறப்பிலிருந்து எனக்கு வந்தது மேம். அந்த தமிழ்ல ஓரிரு வரிகள் ஒலிக்கட்டும் நேயர்களுக்காக. கண்டிப்பாக மேம். நாங்கள் புக் ஃபேரில் பண்ணட்டும், ரெண்டும் பண்ணுறேன். புக் ஃபேரில் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு. வாசக பெருமக்கள் தங்களிடம் உள்ள நுழைவுச் சீட்டின் ஒரு பகுதியில் தங்களின் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றை பூர்த்தி செய்து அரங்கினுள் வைக்கப்பட்டுள்ள பரிசு கூப்பன் பெட்டியில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து புக் ஃபேர் அனௌன்ஸ்மெண்ட் மேம். இன்னொன்று கொடுக்குற புக் ஃபேரு. வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு. வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு சரியாக 11 மணி அளவில் வழங்கப்படும். வாசக பெருமக்கள் அதுவரை சிந்தனை அரங்கில் சென்று அமர்ந்து பொறுத்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். For your kind information, dear book lovers, the entrance ticket will be issued exactly at 11 a.m. Kindly wait in the conference hall till then. ஸோ இப்போ இந்த புக் ஃபேரோட வாய்ஸை நாங்கள் கேட்டோம். ஆர்ஜே ஜென்சி மேமுடைய வாய்ஸை நாங்கள் வந்து கேட்க விரும்புகிறோம். வணக்கம் நேயர்களே. ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். நேரம் மதியம் 2 மணி 3 மணித்துளிகள். தொடரும் நிகழ்ச்சி திரைகாணும். திரைகாணத்தில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல். ஆஹா, பாட்டுக்கு முன்னாடி நாங்க இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்குன்னு இதுக்கு ஏதாவது ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பா இருந்திருப்பாங்க, இந்த குரலை கேட்கணும்னு.
நெறைய பேர் இருப்பாங்க மேம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப நானு சின்ன வயசுல ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாம் யூஜி படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் பேசுறது கண்டு நெறைய பேர் வந்து, "என்ன இந்த உங்க வாய்ஸ் ஏதோ சம்திங் டிஃபரெண்ட்டா இருக்கே!" அப்படின்னு ஒரு மாரி ஏளனமா பார்ப்பாங்க மேம். ஒரு ஆண், பெண் கலந்த ஒரு வாய்ஸா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்த இது குடுத்துச்சு. எப்போ ஸ்கூலிங் ஆமா. லைஃப்ல ஸ்கூல் சொல்றீங்க? அண்ட் காலேஜ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி. அப்போ அது எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் கூட, ஆ அதுக்கப்புறம் நான் இந்த மாரி ஆர்ஜேவா அந்த புக் ஃபேர் அனௌன்ஸ்ட்லாம் ஆன பிறகு நெறைய பேர் வந்து உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னது, அந்த கஷ்டத்தெல்லாம் தோற்கடிச்சுச்சு அப்படின்றது தான் இங்க விஷயம். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நெறைய நாள் கடவுள்கிட்ட கேட்பேன். என்ன ஏன் இப்படி படைச்சீங்க? என்னோட வாய்ஸ் ஏன் இப்படி டிஃபரெண்ட்டா இருக்குன்னு எல்லாரும் நானும் நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் மாரி தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எல்லாரும் என்ன ஒரு டிஃபரெண்ட்டா பார்க்குறாங்களே ஏன்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இந்த இப்படிப்பட்ட அந்த ஆண், பெண் கலந்த வாய்ஸா இருந்தாலும் கூட, இதுல ஒரு வசீகரம் இருக்கு. உங்க குரல் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றத வந்து மக்கள் சொல்லும் பொழுது, அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன வந்து ஒரு மாரி டிஃபரெண்ட்டா பார்த்த மக்களும், உங்க குரல்ல ஏதோ ஒரு வசீகரம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு ஒரு பூஸ்ட் குடுத்துச்சு மேம். இப்ப இந்த பொதுவா இந்த ஸ்கூல் காலேஜஸ்லயே வந்து நார்மலா வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ டீஸ் பண்றதும், அப்புறம் கேர்ள்ஸ் அத பத்தி ஃபீல் பண்றதும், இப்ப அது அப்படியே மாறி போச்சு. சோ நீங்க அந்த இடத்துல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன? எந்த மாதிரி டீஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலி வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய அப்படியே சொல்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிடையாது. சும்மா ஒரு விரல் விட்டு சொல்ற அளவுக்கு தான் ப்ராப்ளம்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வகுப்பறையில கல்லூரி ஆகட்டும், பள்ளி ஆகட்டும் நான் தான் முதல் மாணவர். அதனால பசங்கலாம் எனக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. நான் பேசுறது நான் எங்க போய் டீச்சர் கிட்ட சொல்லிடுவேனோ அப்படின்ற ஒரு பயம். அதனால என்கிட்ட அவ்வளவா அவங்க வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. என் கூடவே ஒரு என்ன மாரி ஒரு மனப்பான்மை, ஒரு ஆட்டிட்யூட் கொண்ட அந்த திருநங்கை எண்ணம் கொண்ட ஒரு மாணவர் இருந்தாங்க. அவங்கள ரொம்ப கலாய்ப்பாங்க மேம். ரொம்ப இது பண்ணுவாங்க மேம். அதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா என்கிட்ட மட்டும் அந்த மாரி வச்சுக்க மாட்டாங்க. ஒரு வேளை அந்த அந்த இடத்துலலாம் இந்த எஜுகேஷன் தான் என்ன காப்பாத்துச்சு மேம். அது நெறைய டைம் நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்கள அப்படியே அழுக்கா தூக்கிட்டு போய் கலாய்ப்பாங்க. சட்டையெல்லாம் கழட்டிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓ! அந்த மாரிலாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ்ல நடந்திருக்கு மேம். சோ இது அந் ஸ்கூல்ல அது ஏதாவது அப்படியே யாரும் இன்ஃபர்மேஷன் இல்லாத அப்ப தானே அப்படியே நடக்கும். அது ஒரு விளையாட்டாவே அப்படியே போயிடும் மேம். ஓகே. அப்ப வந்து அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு பயம். நம்மளும் கூட இப்படி அவங்க ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. அப்ப நம்மளும் இந்த மாரி ஓப்பன் அப்பா இருந்து வெளிப்படையா இருந்தா நம்மளும் இப்படி பண்ணுவாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு வேள அந்த எஜுகேஷன்ல நான் முதல் மாணவரா இருந்ததுனால தான் அந்த மாரி என்கிட்ட அவ்வளவா சிலும்புசங்கள் அதெல்லாம் இருக்காது. எனக்கு பின்னாடி நெறைய பேசுவாங்க. அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? லேடீஸ் மாரி பேசுறாங்க, லேடீஸ் மாரி நடக்குறாங்க, டிஃப்ரெண்ட்டா இருக்காங்க. அது பஸ்ல போனாலும் சரி, கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் சரி, சும்மா கிரவுண்டுக்கு போனாலும் சரி, அந்த மாரி பேசக்கூடிய இடங்கள் வந்து ரொம்பவே அதிகம் மேம். நிச்சயமா. ஏன்னா ஒரு திருநங்கைக்கு ஒரு அடையாளம்ங்கிறது இப்ப சில ஆண்டுகளா வந்து நெறைய இடங்கள்ல கிடைக்குது. இதற்கு முன்னாடி ஜென்ஸி ஆகறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப வரைக்கும் எதுக்கப்புறம் நீங்க ஜென்ஸியா உணர்ந்தீங்க? எந்த வயதுக்கு அப்புறம்? நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்ன ஒரு திருநங்கையா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 2வது படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெண் தன்மை வருது. என்ன ஒரு பெண்ணா தான் உணரணுன்றது எனக்கு தோணுது. கேர்ல்ஸ் கூட தான் சேரணும். நம்ம ஒரு நம்ம நம்ம வந்து மனசளவுல ஒரு பெண் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப நான் நெறைய நாள் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். ஒருவேளை இது நமக்கா தோணுதோ, இல்ல நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறோமோ அப்படிலாம் எனக்கு தோணும். அதனால நெறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன். நான் ஒரு பையன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் மாரி பேசணும், பையன் மாரி நடக்கணும். ஆனா அந்த முயற்சிகள் எல்லாத்துலயுமே நான் தோத்து தான் மேம் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன். இது நம்மளுடைய குறைகள் கிடையாது. இது நம்ம வந்து வேணும்னே பண்றதும் கிடையாது. இது நமக்குள்ள இருந்து ஏற்படுற ஒரு நம்மள அறியாத ஒரு உணர்ச்சி. அதாவது உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி, அது எனக்குள்ள இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்து வெளிக்காட்ட சொன்னதே என்னுடைய உணர்வுகள் தான் மேம். அது ஐ கான்ட் ஸ்டாப் இட். ஸ்கூல் ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், எந்த படிப்பா இருந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கல்லூரி போகும்போதும் சரி, ஸ்கூல் போகும்போதும் சரி, என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனா என்ன பின்னாடி ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பேசும்பொழுது அது நம்ம காதுல லைட்டா விழுந்தா கூட, ஒரு கணம் அப்படியே மனசுல வந்து ஒரு பெருத்த கணம் வந்து எனக்கு ஏற்படும். அது எனக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்கும். என்ன இது நம்ம ஒரு வேளை வேணும்னே இப்படி பண்றோமோன்னு என்னையும் கொஞ்சம் அது சற்று சிந்திக்க தோணும் நெறைய இடங்கள்ல. திருப்பி திருப்பி நம்ம மாத்தி மாத்தி இப்படி நடந்துக்கிறோமோ, இப்படி பேசுறோமோ, இல்ல நம்ம வேற மாரி திங்க் பண்ணணுமோ அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு தோணிட்டே இருக்கும். ஆனாலும் அது எல்லாத்துலயும் நான் வந்து திருப்பி திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாரி முயற்சிகள் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஒருவேளை நம்ம இப்படி இருக்குதோ, இல்ல நம்ம இப்படி நமக்கா தோணும் நம்ம இந்த மாரி பண்றோமோ அப்படின்ற திங்கிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் ஃபைனலா. உண்மையாலுமே நம்ம ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ள இருக்கு. அதனால தான் நம்ம இப்படி ரிஃப்ளெக்ஷன் பண்றோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இந்த சொசைட்டி அது வந்து நம்ம படிக்கிற இடமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மேரேஜுக்கு போனா கூட மேம் நம்மள எல்லாரும் டிஃப்ரெண்ட்டா பார்ப்பாங்க. எங்க அம்மாட்ட குறை சொல்லுவாங்க. "ஏன் உங்க புள்ள வந்து இப்படி இருக்கிறாப்ல? பையன் உருவத்துல இருந்து இந்த மாரி பொம்பள மாரி பேசுறது, நடக்கிறது இதெல்லாம் என்ன? நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஒழுங்கா வளர்க்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லும்பொழுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேம்.
திருநங்கைகளை பத்தி சமூகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான கண்ணோட்டம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு திருநங்கைகள் அப்படின்னாவே இந்த சமூகத்தில் அவங்க மேலே இருக்கிற கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. கல்லூரிகளிலும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நானும் ஒரு உதாரணம். மாணவராக மட்டும் இல்லை, பேராசிரியராகவும் அப்படின்றது நான் சொல்லணும். கண்டிப்பாக. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த உங்களுடைய திருநங்கை சமூகத்துல படிக்கக்கூடிய அடுத்த மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்னவா இருக்கும்? என்னுடைய மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கணும். நெறைய இடங்கள்ல நானே உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய லைஃப்ல கஷ்டங்கள் வந்துச்சு. ஏன் இப்படி பேசுறாங்களோ? இப்படியே நம்ம நின்னுடலாமோ? எங்கேயும் வெளிய போவே வேண்டாம்னு தோணும் மேம். சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளவே இருக்கலாமோ? அப்படியெல்லாம் தோணும். அந்த மாரி டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் வந்து அத கடந்து வந்தேன். பரவால்ல நீ என்ன பேசிட்டு போ. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. எனக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு அப்படின்னு நான் அத தொடர்ந்து போராடினதுனால இன்னைக்கு நம்ம இந்திய அளவில மட்டும் இல்லாம உலக அளவில டாக்டர் ஜென்சினா யாருன்னு இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த விடாமுயற்சி, என்னுடைய கடின உழைப்பு தான் வந்து என்னை இவ்ளோ தூரம் கொண்டு வந்துச்சு. எவ்ளோ கஷ்டங்கள், எவ்ளோ பிரச்சனைகள் அத விவரிச்சு ஒரு வார்த்தையினாலயோ, ஒரு நாளோ, ஒரு வேளையும் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவ்ளோ கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு வேள சாப்பாடு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மேம். ஆனா அதெல்லாம் கடந்து நாங்க வந்து எங்களுடைய லட்சியங்களுக்காக நாங்க வந்து வரணுன்றதுக்காக தான் நாங்க இவ்ளோ முயற்சி பண்றோம். நெறைய இடங்கள்ல எங்களுக்கு வாய்ப்புகளே தராம எங்கள மறுத்து எங்கள கொட்டி கொட்டி தான் வைக்குது இந்த சமுதாயம். அதையும் கடந்து அதை எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு நான் ஒரு ரோல் மாடலா வந்திருக்கேன்னா, அது என்னுடைய விடாமுயற்சியும், என்னுடைய கடின உழைப்பும் தான். அந்த இடத்துலலாம் எனக்கு தோணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது ட்ரீம் வைங்க, அத நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு. அந்த மாரி அவருடைய கொள்கைகளும் நெறைய எனக்குள்ள கொஞ்சம் ஒரு தாக்கத்தை வந்து பள்ளி பருவ காலங்களிலே ஏற்படுத்துச்சு. டாக்டர் அம்பேத்கரும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அவர் புறம் சொன்னாங்க, புறம் பேசுனாங்க. அவர் எந்த இடத்துலயும் தன்னை வந்து நிறுத்திக்கவே இல்ல. கன்டினியூவா படிச்சதுனால தான் இன்னைக்கு உலக அளவில அவர பத்தியும் பெரிய பெரிய இடங்கள்ல அவர பத்தி சிலை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி இந்த தாக்கம் எனக்கு பள்ளி மற்றும் கல்லூரி பருவ காலங்களிலே ஏற்பட்டுச்சு. அப்ப நம்ம வந்து இத கொஞ்சம் மாத்திக்கணும். பரவால்ல கஷ்டம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அந்த மாரி எங்களுடைய மக்களும் கூட எல்லாருக்கும் கஷ்டம் எல்லா டைம்லயும் இருக்கும். இப்ப நம்ம கஷ்டப்படுறோம் சாப்பாடு இல்லன்றதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாம் சரியாயிடுமா? கண்டிப்பா நடக்காது. அப்போ நம்ம கடவுள் வாழ்வதற்காக தான் நம்மள படைச்சிருக்காங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆண், பெண் அப்படின்றவங்க எனக்கு அழகா தெரிவாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா என்ன ஒரு திருநங்கையா உணர்ந்ததுக்கு அப்புறமா கடவுள் நம்மளையும் இப்படி சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் திருநங்கையா ஒரு தேவதையா நம்மள படைச்சிருக்காங்க அப்படின்னு நானும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா கல்வி, வேலை, திருமணம் இந்த 3 விஷயங்கள்ல டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு அதாவது திருநங்கைகளுக்கான ஒரு புதிய திட்டம் வரணும்னா என்ன? எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம் வரணும் அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் மேம் வேணும். எங்களுக்கு ரிசர்வேஷன் தான் வேணும். திருநங்கைகளுக்கும், திருநம்பிகளுக்கும் இன்றைய வரைக்கும் ரிசர்வேஷன் இல்லாம தான் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் நமக்கு பின்னாடி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வெல்ஃபேர் போர்ட கொண்டு வந்தாங்க. ஆனா, அவங்க வந்து ரிசர்வேஷன 1% ஃபாலோ பண்றாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019, நால்சா ஜட்ஜ்மெண்ட் இதுலலாம் ஹைகோர்ட்டும் நெறைய தீர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த மாரி திருநர் மக்களுக்கு 1% ரிசர்வேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள இத பயன்படுத்தணும்னு. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து அத பண்றதே கிடையாது மேம். ஆனா, இப்ப கூட டிஆர்பி வந்திருக்கு. காலேஜ் டிஆர்பி, காலேஜ் ப்ரொஃபஸருக்கு. அதுல கூட அவங்க சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் விமென்னா பெண் லிஸ்ட்ல சேர்ப்போம். டிரான்ஸ்ஜெண்டர் மென்னுன்னா நாங்க ஆம்பள லிஸ்ட்ல சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ரிசர்வேஷனே அதுல கிடையாது. உங்க வாழ்க்கையோட ஒரு அல்டிமேட் ட்ரீம், லட்சியம், கனவுன்னா என்ன? என்னுடைய ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்ஃபில் வரைக்குமே எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் மேம். 1வதுலேருந்து எம்ஃபில் வரைக்கும் பிஹெச்டி மட்டும் தான் லயோலா காலேஜ். ஸோ அதனால அந்த கல்லூரிகளில, அந்த மாதிரி பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நானும் கூட அந்த வழியில வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஒரு எஸ்டீம்டு ஒரு பிரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பேராசிரியரா இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். எனக்கு ஒரு லயோலா ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. ஆனாலும் அரசாங்கமும் எனக்கு ஒரு அங்கீகாரத்த குடுக்கணும் மேம். இப்ப இந்த டிஆர்பி பார்த்தீங்கன்னா, ஆண் சொன்னா ஆண் லிஸ்ட், பையன் சொன்னா பையன் லிஸ்ட் அப்படின்னா எங்களால வேலைக்கே போக முடியாது எந்த காலத்துலயும். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் உடைக்கப்படணும் மேம். அட்லீஸ்ட் எங்களுக்கு 1% ரிசர்வேஷன் குடுக்கறனால ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு திருநங்கைகளுக்கு நாங்க இடம் குடுக்குறோம் அப்படின்னாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். அதனால அந்த மாதிரி அரசாங்க நிறுவனங்கள்ல ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு கல்லூரியில இருக்கிற அரசாங்க நிறுவனத்துல நான் ஒர்க் பண்ணணுன்றது தான் என்னுடைய ட்ரீம் மெயினா. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நான் கஷ்டப்பட்டு என்ன வந்து ஒரு பக்குவப்படுத்தி இப்படி இந்த லெவலுக்கு வந்திருக்க என்னோட நாலேட்ஜ அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணணும்.
பண்ணணும். அவங்களுடைய இப்போ எங்கே போனாலும் வேலைக்கு போனாலும் இங்கிலீஷ் வேணும். கம்யூனிகேஷன் அவங்க ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரைடான ஒரு இதுதான் மேம், சிச்சுவேஷன் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி அரசினர் கலைக்கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தான் நான் ஒரு பேராசிரியராக இருந்து அவங்களுக்கு நிறைய சொல்லித் தரணும் அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம் மேம். ஓகே. இப்போ நீங்க பிஹெச்டி பண்ணி லாயலா காலேஜ்ல நீங்க அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்கள மீட் பண்ண வந்த ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல நான் மறக்க முடியாத கெஸ்ட் இவங்க. இவங்க எனக்காக இந்த விஷயம் கொண்டு வந்தாங்க. இல்ல எனக்கு மறக்க முடியாத தருணம் இவங்க கூட அப்படின்னா யாரெல்லாம்? அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் நெறைய ப்ரோகிராம்ஸ் போயிருக்கேன் மேம். நான் சென்னையில சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற நெறைய கல்லூரிகளுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டா போயிருக்கேன். அப்படி நான் ரொம்ப ப்ரைடா, ரொம்ப சந்தோஷமா, பெருமையா கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வுனா, பள்ளிப்பட்டுல ஒரு சின்ன ஒரு ப்ரோகிராம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த அங்க ஒரு 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 அப்பா, ஒரு பெரியவரு, அந்த வீட்டுக்கு பெரியவர் வந்து படிக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்களாம். அவங்க மகன், அவங்களுடைய மருமகள் அதுக்கப்புறம் அத தொடர்ந்து கன்டின்யூ பண்ணணுன்றதுக்காக அவர் ஒரு ஆளுக்கு ஆரம்பிச்சத, அடுத்து ஒரு 10, 15 பேருக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு 50, 60 பேருக்கு, அதாவது பிஎஸ்சி நர்சிங், வேற பிடெக், எம்டெக் படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ இருந்தாலும் அவங்க பே பண்றாங்க மேம். அந்த மாரி ஒரு 60, 75 ஸ்டூடண்ட்ஸ்க்கு என் கையால அவங்க வந்து, நீங்க தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ப குடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணி சீஃப் கெஸ்ட்டா என் கையால அவங்களுக்கு குடுத்து, உங்கள மாரி அவங்களும் பெரிய ஆளா வரணும் அப்படின்றதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா தான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த மாரி சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றிருக்கு. நெறைய இடங்கள்ல ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அப்ப அந்த நீடில இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக்கா, ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு ஏக்கமா, ஒரு கல்வியில ஒரு தர்ஸ்டியா இருந்து அதுல மேல வர்றதுன்றது என்ன மாரி மக்களுக்கு தான் அது தெரியும். அந்த மாரி இருக்கிற அந்த கஷ்டத்துல படிக்கணும்னு ஆசைப்பட்டு பணம் இல்லாம கஷ்டப்படுற மக்களுக்கு என்னுடைய கையால நான் ஸ்காலர்ஷிப் குடுத்து அவங்கள தொடங்கி வச்சது தான் எனக்கு ஒரு கிரேட் நியூஸ் மேம். சூப்பர். நீங்க ஒரு ரோல் மாடலா நினைக்கிற பர்சன் யாரு? யார் கூட நான் லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது இவங்கள நான் பார்த்துடணும். இவங்க கிட்ட நான் பேசிடணும்னு நினைக்கிற பர்சன் நீங்க யாரு? எனக்கு வந்து நான் நெறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டேன். கண்டிப்பா எனக்கு வந்து குடியரசுத் தலைவர மீட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு அவார்ட் ஏதாவது நான் ஒண்ணு வாங்கணும் அப்படின்றது தான் மேம் எனக்கு ரொம்ப ஆசை. உங்க வாழ்க்கைய ஒரு வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு திருநங்கையா ரொம்ப பெருமையான வாழ்க்கைய தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஐ அம் வெரி ப்ரவுட் டூ பி எ டிரான்ஸ் விமன். ஓகே. உங்களோட வலிமை, உங்களோட பலவீனம். என்னுடைய வலிமைன்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நான் வந்து அத கேர் பண்ணிக்கவே மாட்டேன். என்னுடைய ஃபோக்கஸ்ல நான் கரெக்ட்டா போயிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய பலம். என்னுடைய பலவீனம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எனக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இவங்க நம்மள எப்படி நினைப்பாங்களோ? இப்போ புதுசா ஒரு இடத்துக்கு போனா இவங்க நம்மள எப்படி யோசிப்பாங்களோ? நம்மள எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணிட்டே இருக்கும் மேம். ஓகே. லவ், ரெஸ்பெக்ட் இது 2த்துல எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? லவ், ரெஸ்பெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லவ் தான் மேம் முக்கியம். லவ் இருந்தா தான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் போய் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம்ல. அன்பு கலந்த மரியாதை தான் என்னைக்குமே சிறந்ததுன்றது தான் என்னுடைய கருத்து. அருமை. உங்கள இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது ஒரு கோட் என்ன? என்னை இன்ஸ்பயர் பண்ணது எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனிதனிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு. இந்த கோட்டை நான் பயன்படுத்தாத இடமே இருக்காது. நிச்சயமாக. உங்களோட அடுத்த அச்சீவ்மென்ட், நான் இதான் என்னோட கோல். அடுத்து நான் என்னுடைய இதான் கோல் பண்ணணும் வந்து நினைக்கிறேன். இந்த மாரி நான் ஒரு அரசாங்க துறையில் பேராசிரியர் ஆன பிறகு, கண்டிப்பா எங்கள மாரி இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாம நார்மலா கஷ்டப்பட்டு நான் படிக்கணும் அப்படின்னு ஃபினான்ஷியலா ஹெல்ப் தேவையில இருக்கிற மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மேம் என்னுடைய ஆம்பிஷன். இப்ப நீங்க வந்து படிச்சு ஒரு லட்சியம் வச்சு வந்திருக்கீங்க. அந்த மாரி அவங்களுக்கு எல்லாருக்கும் டேலண்ட் இந்த இருக்கும் இல்ல இல்லையா? மேம், எல்லாருக்கும் இவ்ளோ கஷ்டங்கள பொறுத்து இவ்ளோ தூரம் படிச்சு வரணுன்றது எப்படி மேம் சாத்தியமாகும்? நெறைய இடத்துல தடைகள் அவங்களுக்கும் வரும். சாப்பிடணும் இல்லையா? என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷனே இல்ல. நான் ஏதோ ரேடியோ அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு வந்து எப்படியோ வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மக்களுக்கும் அது சாத்தியமாகுமா? அது கேள்விக்குறி தானே மேம். ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தை ஒரு வீட்ல இருக்கு. ஒரு பேரண்ட்ஸ் கூட, அப்பா, அம்மா கூட இருக்கு. அவங்க அப்பா, அம்மா அந்த குழந்தை வந்து தன்னை வந்து ஒரு ஆட்டிட்யூட், ஒரு திருநங்கையா தன்னை ஃபீல் பண்ணுது. அப்பா, அம்மா எங்கோ ஊருக்கு போயிட்டாங்க. வீட்ல வந்து அது தன்னை ஒரு லிப்ஸ்டிக் போட்டு பொம்பள மாரி மேக்கப் பண்ணி வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு போன அப்பா, அம்மா வந்துடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ம். அடிப்பாங்க, உதைப்பாங்க, சூடு வைப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ இப்படி பொறந்ததே கேவலமான ஒரு பிறப்புன்னு சொல்லி அந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புவாங்க. வெளிய அனுப்பிட்டு அந்த குழந்தை போய் ரோட்ல நிக்கும். அது ஒரு 10வது படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வழியா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வராங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் வீட்ல வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்க. "நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு?" கேட்பாங்க. அந்த குழந்தைய அவங்க சொல்லுவாங்க. அந்த குழந்தை சொல்லும், "நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாரி எனக்கு ஆசை இருந்துச்சு. என்ன தொரத்திட்டாங்கன்னு" சொல்லும்.
அதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி படிக்காமலாம் இருக்கக்கூடாது. நீ படிக்கணும். என் வீட்ல இருந்து நீ படின்னு அந்த ஹெச்எம் கிட்ட கூட்டு போய் பேசி, படிக்க வைக்கிற திருநங்கை கையிலயும் அந்த குழந்தை மாற்றப்படலாம். கிடைக்கப்பெறலாம். ஒரு வேளை அதே வேற ஒரு திருநங்கை வந்து அந்த குழந்தைய கூட்டு போறாங்க. 3 வேளை நல்லா சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறாங்க. 10 நாள் பார்த்துக்கிறாங்க. 11ஆவது நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, மேக்கப் பண்ணிக்கோ. இதுதான் என்னுடைய கடைவீதி. இதுதான் நம்முடைய இவங்க பகலானா இங்க நீங்க பிச்சை எடுக்கணும். ரைட்டானா இங்க செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணணும். அந்த 10வது படிக்கிற குழந்தைய எத்தனை போய் விடுறோம். இதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு சோசியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். அந்த ஒரு வேளை அந்த குழந்தைய அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி ஒரு ஆண், பெண் குழந்தை மாரி அத வளர்த்திருந்தா, அந்த குழந்தை அந்த ஆண், பெண்ணை காட்டிலும் நெறைய நல்ல பெயர்கள் அந்த பேரண்ட்ஸ்க்கு வாங்கி குடுத்துருக்கும். இந்த மாரி வாய்ப்புகளே நம்ம தராம தள்ளப்பட்ட அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது சாப்பிடணும்ல. வேற ஆப்ஷனே இல்லையே. ஃபைனலா அவங்களுக்கு அந்த அந்த அவங்க லைவ்லிஹுட்டுக்கு அதுதான் ஒரு ஆப்ஷனாவே இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க மேம்? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க நன்றி சொல்லணும் அப்டின்னா, லைஃப் டைம்ல வந்து இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம், அது உங்கள கிண்டல் பண்ணவங்களாவும் இருக்கலாம். உங்க வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமா இருந்தவங்களாவும் நான் இருக்கலாம். நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னோட பேராசிரியர்களுக்கும், எனது பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நெறைய இடத்துல அவங்க தான் என்ன வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு. நீங்க நல்லா படிக்கிறீங்க. இன்னும் நீங்க மேல போணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய பேராசிரியர்கள், என்னுடைய பள்ளி ஆசிரியர்களை நான் மதிச்சது ஒரே ஒரு ஒரு விஷயம் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. அவங்களுக்கு நான் முதலாவது நன்றி சொல்லிக்கணும்னு விரும்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சமூக மக்கள் நெறைய பேர் என்ன வந்து நெறைய அப்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஜீவம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் அசோசியேஷனோட பிடி டைரக்டர். அவங்களும் நெறைய இடத்துல என்ன பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கின்ற காலகட்டத்தில என்ன தங்கறதுக்கு இடமே இல்லாதப்போ அவங்க கரிமா கிரிக்குன்னு ஒரு ஹோம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஹோம்லயும் என்ன தங்க வச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாரி அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்க லயோலா காலேஜுக்கு தான் இப்போதைக்கு நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு இவ்வளோ ஒரு அங்கீகாரத்த இந்த சொசைட்டில எனக்கு ஏற்படுத்தி, இன்னைக்கு உலக அளவில என்ன பத்தி பேசுறதுக்கு அவங்க குடுத்த அந்த அங்கீகாரம் தானே மேம். அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேம். நிச்சயமா. அடுத்ததாக டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிறவங்க, படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து தன் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ப்ரொஃபஷன நீங்க சூஸ் பண்ணுங்கன்னா என்னலாம் சொல்வீங்க? முதல்ல அவங்க எஜுகேஷன ஸ்ட்ராங் பண்ணணும் மேம். எடுத்த உடனே நான் மாறணும், நான் அப்படி பண்ணணும், சர்ஜரி பண்ணிக்கணுன்றத விட, முதல்ல அவங்க எஜுகேஷன்ல தங்கள ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணா தான், அவங்க தங்கள வெளிப்படுத்தும் பொழுது ஒரு மாற்றம் வந்து கிடைக்கப்பெறும். எடுத்த உடனே நான் சொன்ன மாரி அந்த 10வது படிக்கிற குழந்தையே அப்படியே வீட்ட விட்டு வெளிய போம்போது என்ன ஆகும்? அது வேற ஆப்ஷனே இல்லாம போய் அந்த மாரி அப்ப நம்ம சிந்திக்கணும் முதல்ல. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்ப நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நடக்கணும்ன்றது நம்மளுக்கு நெறைய இடத்துல சொல்லி தர்றது எஜுகேஷன். அது சொல்லி தரும் நம்மளுக்கு. இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. அந்த அறிவு நம்மளுக்கு போதிய அளவு நம்ம வளர்த்துக்கிட்டு தான் அடுத்து இதுக்குள்ளலாம் போனோம்னா நல்லாருக்கும் மேம். கண்டிப்பா. இப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது திருநங்கைகளுக்கான அந்த ஒரு கேலி இல்லது அவங்கள வந்து ப்ராப்ளம் பண்றவங்க அப்டின்னா, இந்தியால அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? வெளிநாட்லயா? இந்தியால தான் மேம் அதிகமா இருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்களுக்கு நம்ம என்னதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அழகான பெயர் திருநங்கைன்னு குடுத்திருந்தாலும், இன்னைக்கு வரைக்குமே பொட்ட, அலி, 9 உஷ் அப்படின்ற பெயர்கள வச்சு நம்ம கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம். சங்க காலத்துல சங்க பாடல்கள்ல திருநங்கைகளுக்கு நெறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருந்து அவங்கள ரொம்ப கௌரவப்படுத்தியிருக்காங்க. அரசர்களுக்கு ஆலோசகராகவும், ராணிகளுக்கு பாதுகாவலராகவும் இருந்ததுக்கான சான்றுகள் சங்க காலத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம மீடியாலாம் அவங்கள ஒரு கேலி கூத்தா தான் ஒரு பைஜாமஸ் போட்டுக்கிட்டு கை தட்டுறது, காசு கேட்கறது இப்படியே சொல்லி தான் நம்ம இப்படி காட்டிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த சொசைட்டி இதுதான் மேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இறுதியா பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். உங்க ஆர்ஜே பயணத்திலயா இருந்தாலும் சரி, அந்த புக் ஃபேர்ல உங்களோட குரல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் பக்கம் ஒலிச்சிருக்கு. அது போக உங்களுடைய டாக்டர் ஜென்சி இந்த மாரி ஒரு கூட்டா இந்த பயணத்துல உங்களால மறக்க முடியாத சில தருணங்கள் தான் என்ன? என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம்னு பார்த்தீங்கன்னா, எங்க காலேஜ்ல ஒரு 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு கவிதை புக் மாரி எழுதி எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க மேம். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு மேம். அது என் வாழ்க்கையில இத்தனைக்கும் நான் அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் எடுக்க கூட போறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு 2 மாணவர்கள் வந்து எனக்கு குடுத்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. அதுதான் ஒரு மறக்க மறக்க முடியாத முடியாத ஒரு ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து உங்களோட நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய வளர்ச்சிகள் நீங்க பார்க்கணும். நெறைய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நெனைக்கிறோம். நன்றி. தேங்க் யூ மேம்.